புதுச்சேரி அரசில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பரபரப்பான சம்பவங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பாஜகவினுடைய அமைச்சர் இன்று மாலையில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். சாய் சரவணன் ஆதிதிராவிட மற்றும் சிறுபான்மையினத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இதையடுத்து பாஜகவினுடைய நியமன எம்எல்ஏக்கள் மூவரும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அண்மை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ள சிலரின் பெயர்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. பாஜகவினுடைய நியமன உறுப்பினர்களாக 3 எம்எல்ஏக்கள் தற்போது அங்கு பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களில் மூவரும் சபாநாயகர் செல்வத்திடம் தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்தவுடன் அது ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய தலைமை அறிவிப்பின் பேரில் இந்த நிகழ்வுகள் நடத்த வருவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மூவரது ராஜினாமா கடிதமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்திருக்கிறார். பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு மூவரும் சபாநாயகர் செல்வத்திடம் ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார்கள். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் காதர் இணைப்பில். காதர், உங்களது விவரம். வணக்கம் கோபால். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் இன்று காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைத்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவரும் அமைச்சர் பதவி துணை சபாநாயகர் கொடுக்கப்பட்டது. அதே போல் பாஜகவில் 2 அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர்கள் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பாஜக கட்சியில் சேர்ந்த ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய மூவருமே நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2020 ஆண்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் தற்போது பாஜக நியமன எம்எல்ஏக்கள் ராமலிங்கம், வெங்கடேஷ், அசோக் பாபு ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திடம் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். இதில் அவர்கள் தங்கள் எம்எல்ஏ பதவி ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளர் தயானந்தனுக்கு சட்டசபை தலைவர் செல்வம் முன்னிலையில் வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. முன்னதாக இன்று காலை புதுச்சேரியில் வந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் மற்றும் சுரணா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி, எம்பி மற்றும் பாஜக நிர்வாகிகள், கட்சி தலைவர்கள் ஆகியோர் 2 மணி நேரமாக ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், கட்சி மாநில தலைவர் செல்வ கணபதி, எம்பி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் சபாநாயகர் செல்லும் அறையில் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரும் தங்கள் ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளனர். மேலும் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலை சேர்ந்த GNS ராஜசேகர், புசுடு தொகுதியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தீபாஞ்சன், பாஜக மூத்த நிர்வாகி முஞ்சால்பேட்டை செல்வம் ஆகியோர் நியமன எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது பாஜக அமைச்சர் சாய் சரவணன் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கோபால், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.